இப்போ இதெல்லாம் எங்க வலிக்கலையா? ஒரு இஸ்லாமிய எனக்கே வலிக்குது. இப்படி ஒரு இந்து மதத்தினுடைய நம்பிக்கைகளை தொடர்ந்து கொச்சைப்படுத்துகிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். ஒரு அமைச்சர் பொன்முடி அருவருக்கத்தக்க ஒரு காட்டு மிராண்டி. அந்த காட்டு மிராண்டி நீங்க அமைச்சரை எப்படி வச்சிருக்கிறீங்க? அசிங்கமா இல்லையா? புறம்போக்கு மொல்ல மாதிரி இப்படிலாம் தமிழில் சொல்லுவாங்கல்ல, அப்படி என்ன மாதிரிலாம் அசிங்கமாக சொல்லலாமா? அதெல்லாம் இந்த பொன்முடிக்கு சொல்லலாம். அப்படிப்பட்ட அயோக்கியம் சைவம் வைணவம் என்கிற இந்து மதத்தின் தார்மீக நம்பிக்கையை நீங்க என்ன செய்றீங்க? இப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, பெண்கள் இப்படி படுக்கணுமா, அப்படி படுக்கணுமா, ஒரு பொது சபையில பெண்கள் இருக்கிற சபையில பேசுற ஒரு நாகரிகமற்ற ஒரு நயவஞ்சகன், ஒரு நாதாரி, அவனுக்கு போய் அமைச்சர் பதவி கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, அப்ப ஐயா ஸ்டாலினுடைய எண்ணம் எப்படி இருக்கும் நீங்க பார்க்கணும். உங்க எண்ணமே கோளாறான எண்ணம் தானே. இதுக்கு முன்னால கடந்த காலத்தில் சனாதன தர்மத்தை பற்றி உங்க மகன் ஐயா ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி என்ன பேசினாரு? கொசு மாதிரினாரு, எய்ட்ஸ் மாதிரின்றீங்க. அப்போ உங்க நோக்கம் என்ன? எப்படியாவது ஒரு தர்மத்தை, ஒரு நம்பிக்கையை, எய்ட்ஸ் மாதிரின்னா என்ன? ஆணும் பெண்ணும் முறையற்ற பாலியல் உறவு கொண்டால் வரக்கூடிய நோய். அப்படிதான் நீங்கள் சனாதன தர்மம்னு சொன்னா இவர்களெல்லாம் செருப்ப கழட்டி அடிக்க வேணாம். யார் இந்த அயோக்கியர்கள்? எப்படி இவங்க இதை பேசலாம்? ஆனால் இது வேடிக்கை பார்க்கிறார். இதை ஏதோ பெரிய சனாதன தர்மத்தினா நாங்கள் நிலைநாட்டி இப்படிலாம் எதிர்ப்போம், இதுதான் எங்களுடைய திராவிட கொள்கைன்னா இந்த திருட்டு திராவிட மாடலை ஒதுக்கி தள்ளுவதற்கு தான் நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம்.